எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தினாலே வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இந்த நற்செய்தி கூட்டத்துக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் சந்தோஷ உணர்வோடு கூட என் ஆத்துமா இரட்சகரை ராஜாவை எழுந்திருந்து பாடலின் மூலமாய் ஆராதிக்க போகிறோம். நாம் இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் முகமாக எழுந்திருந்து என் ஆத்மா நேசா இயேசு ராஜா என்ற பாடலை எழுந்திருந்து பாடுவோம். ஆராதிக்கிறேன்
ஆராதிக்கிறேன். உங்களுடைய உங்களை எல்லோரும் பார்க்கிற பொழுது அந்த நொறுங்குண்ட இருதயத்தை வெளிப்படுத்தினவர்களாக இருக்கிறீர்கள். நொறுங்குண்ட உங்களுடைய இருதயத்தை என்னுடைய பார்வைக்கு அழகாய் விளங்குகிறது. உங்களுடைய உற்சாகமான பாடலுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த சிந்தையோடு கூட நாங்கள் முடியுமானால் முழங்கால் படியில் இருந்து கொள்வோம். இப்பொழுது சகோதரன் ரூபன் எங்கள் மத்தியிலே வந்து இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவார். கண்களை மூடி ஜெப சிந்தைக்கு கடன் செல்வோம். இரக்கத்தில் ஐஸ்வரப்பிலிருந்து அன்பு தேவனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். மீண்டுமானதொரு வாரத்தில் ஆண்டவரே, இவ்வண்ணமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இரட்சிப்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவரே, அன்ற கல்வாரியில் நீர் எங்களுக்காய் சிந்திய இரத்தத்தை நினைவு கூறவும், உமது அந்த சரீரம் எங்களுக்காய் உடைக்கப்பட்டதை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறவும். தேவனே, இந்த நேரத்தை தந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உமது மரணத்தின் ஊடாக உமது உயிர்த்தலின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறதான இந்த இரட்சிப்பின் நிச்சயத்தை, நித்திய ஜீவனுக்குரிய ஆண்டவரே அந்த சுதந்திர பாக்கியத்தை நாங்கள் இந்த நாளில் ஆண்டவரே மையப்படுத்துகிறதான வேளையில் நாங்கள் கூட ஆண்டவரே ஒன்று கூடி உமது நாமத்தை மையப்படுத்துவதற்கு ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீ ஆயத்தப்படுத்தும்படி அச்சுபிக்கிறேன். பாடுகிறதான பாடல்களை நாளத்திலிருந்து வார்த்தைகளை தியானித்து ஆண்டவரே நாங்கள் பாடுவதற்கு தேவன் தாமே கிருபை செய்யும். இசைக்கருவியை மீட்கிறதான உமது பிள்ளைகள் ஆண்டவரை நேர்த்தியாய் அது வாசிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படி அச்சுபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் எங்கள் மத்தியில் ஆண்டவரை எங்களை வழிநடத்தப்படி அச்சுபிக்கிறோம். கர்த்தாவே, சபை வழிநடத்த சகோதரன் ஆண்டவரை உற்சாகத்தோடு சபை வழிநடத்த தேவன் தாமே அவர் கிருபை கொடுக்கும்படி அச்சுபிக்கிறேன். வந்திருக்க ஒவ்வொரு ஆண்டவரை இறுதித்தை ஆயத்தப்படுத்தும். செய்தியை கொண்டிருக்கிறதான ஆசிரியர் ஆண்டவரே, நீர் நேரத்தில் ஆண்டவர் மெல்லி சத்தியத்தினால் வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படி அச்சுபிக்கிறோம். பேசுவது அவர் இல்லாதபடி நீர் முதுவத்தின் வார்த்தைகளை ரகசியங்களை கண்டறிக்கூடிய ஆத்மீய கண்களை நீர் அவருக்கு திறந்து கொடுக்கும்படி அச்சுபிக்கிறோம். கர்த்தாவே, வந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் நேர காலத்தோடு இந்த இடத்துல கொண்டு சேர்க்கும்படி அச்சுபிக்கிறோம். ஆண்டவரே, மிகுதியான காலம் நேரம் கருத்தில் இருக்கிறபடினாலே உங்கள் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். நாம் என் ஆத்தும இயேசு ராஜாவை குறித்து பாடினோம். என்றும் நாம் அவரை ஆராதித்து பாடப்போகிறோம். நம் ராஜனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. அடுத்த பாடல்களை நாம் அமர்ந்திருந்தே பாடப்போகிறோம். உங்களை எழும்ப சொல்ல போவதில்லை. நாங்கள் அமர்ந்திருந்த வண்ணமாக அடுத்த பாடலை பாடப்போகிறோம். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும். அமர்ந்த வண்ணமாக இருந்து நீங்கள் அந்த இன்ப இயேசு ராஜாவை பாடலை பாடிக்கொண்டு பார்க்க வேண்டும். உற்சாகமாக பாடுவதற்கு முயற்சி செய்வோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், பார்த்தால் போதும், நித்தியமாய் போட்டு வைத்து சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் அல்லேலூயா கூட்டத்தில்
ராஜாவை நாங்கள் பார்த்தால் மட்டும் போதாது, அவரை நாங்கள் பாட வேண்டும். இந்த பாடல் யதார்த்த என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக சகோதரன் சித்திரவேலும் சகோதரி நயமி பாடினதை நான் கேட்டேன். வீடியோ யூடியூப்பில் போனால் கூட அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் பாட எல்லாமே உற்சாகமாக பாடினீர்கள், ஆனால் பார்த்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நாங்கள் அதை பயிற்சிக்காக எழுந்திருந்து முதல் பல்லவி பாட போகிறோம். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டோம், அதனோடு முடித்து அடுத்து இன்னும் ஒரு பாடல் கடந்து செல்ல போகிறோம். நாங்கள் எழுந்திருந்து உற்சாகமாக கைகளை தட்டி இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் என்று எங்களுடைய வாயினால் உரத்த சத்தத்தோடு கூட இசைகளோடு கூட பாடுவோம். நாங்கள் எழுந்திருந்து உற்சாகமாக பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் கரங்களை தட்டி பாடுவோம். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாய் மெய்யானே மாற்றப்பட்டு. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாய் மெய்யானே மாற்றப்பட்டு. கரைதிரையற்ற பரிசுத்தரோடு கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நன்றி. அல்லேலூயா கூட்டத்தோடு சேர்ந்தால் போதும் என்று அல்லேலூயா என்று சொல்கிற பொழுது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறதா இருக்கிறது. அது அல்லேலூயா என்ற வார்த்தையில் மாத்திரமல்ல, நீங்கள் பாடலில் பாடுகிற பொழுது உங்களுடைய கரங்களிலே அந்த கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடியதான சத்தம் வர வேண்டும். அடுத்த பாடலை நாங்கள் நின்ற வண்ணமாக இருந்து உற்சாகமாக பாடப்போகிறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். நல்ல உற்சாகமான ஒரு பாடல். எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். எதினால் எல்லோரும் பாடுவோம். என்னோடு வருவதினால். எதினால்
நன்றி. உற்சாகமாக பாடினீர்கள். நான் நினைக்கிறேன் இந்த பாடல் மாத்திரம்தான் எங்களுக்கு நன்கு அறிந்த பாடலாக இருக்கிறது என்று. ஆகையால் தான் உங்களுடைய உற்சாகமான குரல் எனக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது எங்கள் மத்தியிலே ஒரு விசேஷ பாடலை கேட்கப் போகிறோம். அந்த பாடலுக்கு நாங்கள் அமைதியாக இருந்து செவி கொடுக்க போகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்தே தொழுவோம். சர்வ சிருஷ்டி
சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 எமது நன்றிகள் சகோதரி பிரைசி, ரூத் ஆகிய சகோதரிகள் தான் அந்த பாடலை எமக்கு வழங்கினார்கள். நாங்கள் சத்தமாக ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னதாக இன்னும் ஒரு பாடலை பாடப்போகிறோம். இன்னும் தாமதமேன் உனக்கேன் மகனே, இன்ப இயேசு அன்பை காணாதிருக்கிறாய், இயேசு அண்டை வாராயோ என்று கேட்கிற பாடலை ஏழை மனு உருவை எடுத்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பாடப்போகிறோம். நாங்கள் எழுந்திருந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம். ஏழை மனமுருவை எடுக்க இயேசுராஜன் உன்னை நிற்கிறார். ஏற்றுக்கொள்பவரே
தள்ளாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவரை தள்ளாது. வரப்பிரசாத் எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய வேதாகமங்களிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளில் பேசும் வார்த்தையை தவறி தாருங்கள். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற காரியங்களை தேவரே எங்களுக்கு கற்றுத்தரும்படியாகவும், ஆண்டவரே உமது முகத்தை நாம் காணும்படியாகவும் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு மரித்து இது ஜீவித்துக் கொண்டிருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது வாசித்த வசனத்தை நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் இன்னும் சில வேத வசன பகுதிகளுக்கு திருப்ப போகின்றோம். இன்று நாளில் சற்று வேகமாக நான் கடந்து செல்ல இருக்கின்றேன். நேரத்தோடு ஒரு போராட்டம் உண்டு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். 5ஆம் 6ஆம் வசனங்கள் இந்த ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்ட பிறகு உலகத்துக்கு பாபம் வந்த முதலாவது சந்தர்ப்பத்திலே தேவன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே அந்த ஆதாம் ஏவாளை வைத்து அந்த தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு மரத்தின், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது பிசாசு அவர்களை ஏமாற்றுவதற்காக அந்த இடத்தில் வந்து இப்படியாக சொல்லுகிறது. 5ஆம் வசனத்திலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அந்த பிசாசு செய்யும் தந்திரத்தை பாருங்கள். அது என்ன சொல்லுகிறது? நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். மனிதனுக்குள்ளே அந்த ஆசையை விதைக்கின்றான். நீங்கள் தேவனைப் போல் ஆகலாம், எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்ற ஒரு ஆசையை விதைக்கின்றான். நீங்கள் தேவர்களைப் போல இருக்கலாம், தேவனாக இருக்கலாம், எல்லாவருக்கும் மேலாக நீங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற ஒரு ஆசையை விதைக்கின்றான். 6வது வசனத்திலே, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து அதை புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவள் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது, புத்தி இது சாப்பிட்டால் எனக்கு புத்தி தெளிவாகும் என்ற ஆசையை தூண்டக்கூடியதாக அவள் கண்டு அதை பறித்து அதை புசிக்கின்றார். அவை ஆரம்பத்திலிருந்தே மனிதனுக்குள்ளே இந்த பேராசையை பிசாசு விதைத்திருக்கிறான். நான் தேவர்களைப் போல இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்க வேண்டும், என்னை விட தெரிந்தவன் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் மேலாக நான் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசையை மனிதனுக்குள்ளே விதைத்திருக்கிறான். தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்திலிருந்து அவன் புசித்தான். பாவம் உலகத்துக்குள் மனிதனுக்குள் வந்தது. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து செய்த அந்த செயலினால் அதன் விளைவு என்ன ஆயிற்று? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். நான் எல்லாவற்றையும் அறிந்து தேவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்ற ஆசையில் பறித்து புசித்து அந்த மனிதனுடைய நிலை என்ன? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது பிசாசானவன், அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எல்லாவற்றையும் அறிந்து தேவர்களைப் போல இருக்க வேண்டும் என்ற ஆசையிலே புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க பழம் என்று நினைத்து அதை பறித்து புசித்த நிலையிலே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்கு பதிலாக அவருடைய மனங்கள் குருடாகி போயின. அதுவரை தேவனோடு இருந்த தொடர்பு அவர்களுக்கு இல்லாமற் போயிற்று. தேவனை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லாமற் போயிற்று. அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. ஆகவே அதற்கு நாம் இன்று கொடுக்கின்ற பெயர் அறியாமை. ஆகிய இன்றைய செய்தியின் தலைப்பு அறியாமை எனும் இருள். அறியாமை எனும் இருள். யூதா புத்தகத்துக்கு சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். யூதா புத்தகம் கடைசி புத்தகத்துக்கு முதல் புத்தகம், ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதில் 10வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம்.
யூதா புத்தகம். இப்பொழுது மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? யூதா புத்தகம் 10வது வசனம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். பொதுவாக ஒரு மனிதன் உலகத்தில் வளரும் பொழுது இந்த உலகத்திலிருந்து அவன் கற்றுக்கொள்ளுகிற சுபாவப்படி தெரிந்து கொள்ளுகிற விடயங்கள் இருக்கிறது. அவற்றை மட்டும் அறிந்து கொண்டு, அதாவது தேவனை பற்றிய அறிவு இல்லாமல் போன பிறகு அந்த பாவத்தின் காரணமாக இப்பொழுது மனிதனுக்கு தேவனை பற்றிய அறிவு இல்லை. ஆனால் சுபாவத்தினாலே இந்த உலகத்தினாலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு எதுவோ, இந்த உலகத்திலே தன் பிறப்பினாலே தன்னை சூழ இருக்கும் சூழ்நிலைகளினாலே தன் சுற்றுச்சூழலிலிருந்து தான் கற்றுக்கொள்ளுகிற விடயங்களினாலே சுபாவப்படி அவன் அறிந்து கொள்ளுகிற அந்த விடயங்களினாலே தானே கெடுத்துக்கொண்டு தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். தங்களுக்கு தெரியாதவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை. அவற்றை அப்படி ஒன்று இருக்க முடியாது என்று சொல்லி, அப்படி நடக்கவே முடியாது என்று சொல்லி தூஷித்து விடுகிறார்கள். ஆகிய தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், அதை வெறுத்து விடுகிறார்கள். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை. தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று தனக்கு தெரிந்தவர்களை கொண்டு தாங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய மனிதனுடைய நிலை. அறியாமை எனும் இருள் அவன் மனதிலே சூழ்ந்திருக்கிறது. அறிவு என்று சொல்லும் பொழுது பொதுவாக ஒரு துறை சார்ந்து, ஒரு கல்வி செயல்பாடு காரணமாக அல்லது ஒரு தொழில் காரணமாக நாம் ஒரு துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே அறிவுகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அறிவை பற்றி நான் பேசவில்லை. அந்த அறிவு இந்த உலகத்துக்குரியது. இந்த உலகத்துக்கு மட்டும், இந்த உலகத்துக்குள் வாழும் வரை அது எங்களுக்கு தேவையான பணம், புகழ், பதவி, எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுத்தரும். அந்த அறிவு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எந்த அளவு முடிகிறதோ அந்த அளவு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அறிவு இந்த உலகத்துக்குள் மட்டும்தான். இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு அந்த அறிவினால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் இன்று பேசும் இந்த அறிவு, அந்த மனிதன், ஆதி மனிதன் இழந்து போன அந்த அறிவு, தேவனை பற்றிய அந்த அறிவு, யதார்த்தத்தை பற்றிய அந்த அறிவு, அந்த தாற்பயத்தை பற்றிய அந்த அறிவு, மனிதனுடைய மனம் குருடாகி போனதினால் அவனுக்கு காண முடியாமல், அவனுடைய கண்கள் குருடாகி போய் பார்க்க முடியாமல், அறிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற அந்த அறிவு, அந்த அறிவை பற்றி தான் இன்று நான் பேச இருக்கிறேன். அந்த அறிவு இல்லாத அறியாமை எனும் இருள். திரையிலே இப்பொழுது ஸ்லைட் நாங்கள் போடுவோம். அந்த அறிவை நான் 2 வகையாக பிரிக்கிறேன். இந்த அறிவு பொதுவாக துறை சார்ந்த அறிவு இல்லை, மனிதன் இழந்து போன அந்த அறியாமையின் அந்த அறிவு என்பதை நான் 2 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று அறிய முடியா அறிவு. அறிய முடியா அறிவு. அதை எவ்வளவு தான் மனிதன் முயற்சி செய்தாலும் அவன் அறிந்து கொள்ள முடியாது. மனிதனுடைய உள்ளங்களிலே, மனிதனுடைய மனங்களிலே பல கேள்விகள் எழலாம். ஏன் அது அப்படி, ஏன் இது இப்படி, ஏன் இது இப்படி அல்ல, ஏன் அது அப்படி அல்ல, தேவன் ஏன் அப்படி செய்தார், ஏன் இப்படி செய்தார், பல கேள்விகள் மனிதனுடைய உள்ளத்திலே வரலாம். ஆனால் மனிதன் எவ்வளவு தான் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் வராது. யோபுவின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். யோபுவும் அவனுடைய நண்பர்களும் எத்தனையோ கேள்விகளை பரிமாற்றிக் கொள்ளுகிறார்கள், கலந்துரையாடுகிறார்கள். ஆனால் கடைசியில் தேவன் பதிலாக அவர்களிடம் கேள்வி கேட்கிறார். 4 அதிகாரங்கள் இருக்கின்றன. 4 அதிகாரங்களில் விடாமல் போதும் போதும் என்று யோபு சொல்ல, ஆண்டவரே இது போதும் என்று சொல்லாலும் கூட ஆண்டவர் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக 4 அதிகாரங்களாக தேவன் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் யோபு தன் வாயை பொத்திக் கொள்ளுகிறான். ஆகிய மனிதனுடைய உள்ளத்திலே பல கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் மாறாக தேவன் மனிதனிடத்திலே கேள்வி கேட்க ஆரம்பித்தால் அதற்கு பதில் இல்லை. இப்படியாக மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும் பல கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியாது. அவற்றுக்கான பதில் கிடைக்காது. எத்தனை கேள்விகள் கேட்டாலும், எத்தனை ஊர்களுக்கு தெரிந்தாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. என்று சொன்னால் தேவன் அவற்றை மறைத்து வைத்திருக்கிறார். சில விடயங்கள் அப்படி இருக்கின்றன, அறிந்து கொள்ளவே முடியாத விடயங்கள். ஏன்? நாம் மனிதர்கள், தேவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு நாம் தேவர்களாகவில்லை. பிசாசு கொடுத்த அந்த ஆசை அதுதான். நீ எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தேவனாக ஆகிவிடுவா என்று தான் அந்த ஆசையை விதைக்கிறான். தேவன் மனிதனை அதற்காக படைக்கவில்லை. மனிதன், தேவன் தான் சர்வ ஞானி. தேவன் தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். மனிதனுக்கு அவனுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் அறிய முடியாத சில அறிவுகள் இருக்கிறது. உபாகமம் 29:29 பாருங்கள். மறைவானவைகள் கர்த்தருடையவைகள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகி கர்த்தருக்கே உரியவைகள்.
வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும் படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்ப சில விடயங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார், அது கர்த்தருக்கு மட்டும் உரியது, அவற்றை நாம் அறிய முடியாது. ஆனால் சில விடயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறார். அவற்றை நாம் அறியக்கூடியவை, அறிய வேண்டியவை. ஆகவே நான் இந்த அறிவை 2 வகையாக பிரிக்கிறேன். அறிய முடியாத அறிவு, இரண்டாவது அறிய வேண்டிய அறிவு. ஆக இன்று நான் பேசப்போவது இந்த அறிய வேண்டிய அறிவை பற்றி. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனால், சுபாவ மனிதனால் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த அறிவை அவன் இழந்து போனான். மனம் குருடாகி போய்விட்டது. தேவனை பற்றிய அறிவு அவனுக்கு இல்லை, மனம் குருடாகி போய்விட்டது. அவனால் அறிந்து கொள்ள முடியாது இருக்கிறான். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அறிவு, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில அறிவு பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்டவைகளில் ஒரு 10 நான் பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன். 10 என்று சொன்ன உடனே பயந்து விடாதீர்கள், நான் முடிந்தளவு சீக்கிரமாக இதை முடித்து விடுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு 10 அறிவு நான் பட்டியலிட்டு வைத்திருக்கிறேன். நாங்கள் பார்ப்போம். முதலாவது என்ன? அறிய வேண்டிய அறிவிலே முதலாவது என்ன? 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்திலே 7வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்திலே 7வது வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும் படிக்கு. முதலாவது தேவனை பற்றிய அறிவு. தேவனே யார் என்று தெரியாது. முதலாவது தேவனை பற்றிய அறிவு. தேவன் யார் என்று தெரியாத மனிதன், அன்று எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் பாவம் செய்த அந்த மனிதன் தேவனை பற்றி அந்த அறிவை இழந்து போனான். மனிதனுக்குள்ளே தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்காக மனிதனுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஊடகமாகிய ஆவி அவனுக்கு இறந்து போனது. ஆகிய தேவனுடைய காரியங்களை அவனால் அறிந்து கொள்ள முடியாது, தேவனை பற்றிய அறிவியல். ஆனால் எபிரேயர் புத்தகத்திலே 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எரேமியா 29:13 சொல்லுகிறார், உண்மையாய் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆகிய தேவனை பற்றி அந்த அறிவை அவன் இழந்து போனாலும் அவன் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் என்று நம்பி அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது விடயத்துக்கு நாங்கள் போவோம். அது ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலே இருக்கிறது. ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவனுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது. இன்று எனக்கு நல்லது என்று படுவது உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம், எனக்கு கெட்டது என்று படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது. தேவன் எதை நல்லது என்று சொல்லுகிறாரோ அது நல்லது, தேவன் எதை கெட்டது என்று சொல்லுகிறாரோ அது கெட்டது. அது தேவனுடைய நீதி. இன்று நாம் 2-3 கடைகளில் சென்று ஒரு அடிமட்டம், அடிரூலர்னு சொல்லுவாங்க, அடிமட்டம் எடுத்து அளந்து பார்த்தா ஒவ்வொரு அடிமட்டம் ஒவ்வொரு வகையில் இருக்கும். ஆனால் அந்த ஒரிஜினல் உண்மையாக செய்யப்பட்ட அந்த மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அடிமட்டத்தை எடுத்து உண்மையான அளவீடு எடுத்து பார்த்தா அதுதான் உண்மையான அளவீடு. அதே போல தான் நிறைக்கல்லும், ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு நிறைக்கல் ஒவ்வொரு விதம். ஆனால் உண்மையான நிறைக்கல் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள், இதுதான் ஸ்டாண்டர்ட், இதுதான் தரம் என்று சொல்லி, அதுதான் உண்மையான தரம். அதே போல தான் எங்களுடைய நீதி, என்னுடைய சுய நீதி, எனக்கு நல்லது என்று படுவது, எனக்கு கெட்டது என்று படுவது அது அல்ல. தேவன் ஒன்றை நியமித்து வைத்திருக்கிறார், இது நல்லது, இது கெட்டது. தேவன் இதை நல்லது என்கிறாரோ அது நல்லது, தேவன் இதை கெட்டது என்கிறாரோ அது கெட்டது. அதே போல தேவனுடைய நீதியின் இன்னொரு பக்கம் தான், ஒரு குற்றம் நடந்தால் தண்டனை கொடுக்காமல் இருக்க முடியாது. ஒரு குற்றம் நடந்தால், ஒரு பாவம் நடந்தால் அதுக்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்பது தேவனுடைய நீதி. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அல்லவென்று சொன்னால், சரி நீ பாவம் செய்தாயா போ, நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று எளிதில் தேவன் மன்னித்து விட்டிருக்கலாமே. இல்லை, அப்படி மன்னித்து விட முடியாது. தேவனுடைய நீதி அதற்கு இடம் கூடாது. ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, மனிதன் பாவம் செய்திருக்கிறான், தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், தண்டனை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வந்தார். ஆகிய தேவனுடைய நீதி என்பது குற்றம் நடந்தால் தண்டனை உண்டு என்பது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது தேவ நீதி. மனித சுயநீதியினால் அதை மாற்ற முடியாது.
மூன்றாவது வசனத்துக்கு நாங்கள் போவோம். ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீதியை, சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? தேவ தயவை அறியாமல். தேவ தயவே. தேவனுடைய நீதி எப்படி மனிதன் அறியாமல் இருக்கிறானோ அதே போல தேவனுடைய தயவையும் மனிதன் அறியாமல் தான் இருக்கிறான். தேவனுடைய தயவு என்று ஒன்று இருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உயிர் கொடுக்க வேண்டும்? நாங்கள் செத்து போனால், நாங்கள் நரகத்துக்கு போனால் நாம் செய்த பாவத்துக்கு தானே நாம் தண்டனை அனுபவிக்கிறோம். எங்களை அப்படியே விட்டு இருக்கலாமே. போகட்டும், அழிந்து போகட்டும், நரகத்துக்கு போகட்டும், மக்கினியிலே அறிந்து போகட்டும் என்று விட்டு இருக்கலாமே. எதற்காக தேவன் இறங்கி வந்தார் மனித உறவில்? எதற்காக அத்தனை பாடுகள், எத்தனை ரத்தம் சிந்துதல், அத்தனை வேதனைகள், கசையடி, ஆணியடி, எத்தனை அவமானம், நிர்வாணம்? எதற்காக? எங்கள் மீது வைத்த அந்த தேவ தயவு, எங்கள் மீது வைத்த அந்த தேவனுடைய அன்பு. அந்த தயவை மனிதன் இன்று அறியாமல் இருக்கிறான். நாம் ரட்சிக்கப்படும் வரை அந்த தயவு காத்து கொண்டு இருக்கிறது, நம் மீது பொறுமையாக இருக்கிறது. பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், தேவன் தாமதிக்கிறார் என்று நீங்கள் எண்ணாதிருங்கள். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும் வரை தேவன் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய 2ஆம் வருகை தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாவி எங்கேயோ ஒரு மூலையில் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை வரும் வரை பாவிகளாகி ஒவ்வொரு மனம் திரும்புவதற்காக அவருக்கான வாய்ப்பு இன்னும் திறந்திருக்கிறது. அது தேவனுடைய தயவு. ஆகிய தேவனுடைய நீதி எப்படி குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது, அதே போல தேவனுடைய தயவு அந்த தண்டனையை தானே ஏற்றுக்கொண்டு நமக்கு இன்று மன்னிப்பு கொடுப்பதற்காக திறந்திருக்கிறது. நாம் 4வது விடயத்துக்கு போவோம். சங்கீதம் 95:10. சங்கீதம் 95:10. அவர்கள் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. தேவனுடைய வழி, தேவன் செயற்படுகிற ஒரு விதம் உண்டு. தேவன், நாங்கள் மனிதர்கள் நாம் நினைக்கிறது போல நம்முடைய கட்டத்துக்குள் அடங்கி செயற்பட மாட்டார். தேவன் வழி செயற்படும் ஒரு விதம் இருக்கிறது. தேவனுடைய வழி ஒன்று இருக்கிறது. தேவன் செயற்படும். இன்று நாங்கள் ஆரம்பத்திலே வாசித்த லூக்கா 23:34 அன்றைய இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே. அன்றைய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது, அந்த ஆணிகள் அடிக்கப்படும் பொழுது தன்னை ஆணிகளால் அடிக்கிறவர்களை பார்த்து அப்படி சொல்லுகிறார். அவர்கள் நினைத்து கொண்டிருந்தது என்ன? நாங்கள் ஜெயித்து விட்டோம், எங்களுடைய எதிரியை நாங்கள் கொன்று விட்டோம், இதோ நாங்கள் வெற்றி கொண்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பின்னால் தேவனுடைய ஒரு இரட்சிப்பு என்னும் திட்டம், ஒரு நித்திய கால திட்டம், ஒரு மகிமையான திட்டம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். தேவன் செயற்படும் இதன் தெரியாது. பேதுருவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை கடிந்து கொள்ளுகிறான், நீங்கள் சாகக்கூடாது ஆண்டவரே அப்படி என்று. ஏன்? அவன் ஆண்டவருடைய வழிகளை புரிந்து கொள்ளவில்லை. மனிதன் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான், அறிந்து கொள்ளாமல் இருக்கிறான். ஆனால் அது அறியாமை என்னும் இருளின் ஒரு அம்சம். ஆகிய நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய நீதியை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய தயவை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் செயற்படும் விதங்களை, தேவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் மத்தேயு 22:29 திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 22:29. நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். வேத வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மோடு உரையாடுவதற்காக, நம்மோடு தொடர்பாடுவதற்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிற விடயங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வேத வாக்கியங்களை நாம் வாசித்து இவற்றை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆக இந்த வேத வாக்கியங்கள் அறியாமல் இருப்பது மனிதனுடைய ஒரு அறியாமையாய், இருளாய் இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் அவர்கள் வேதத்தை நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு தவறிப்போன ஒரு விடயம் இருக்கிறது. யோவான் 7வது அதிகாரத்திலே, அது திரையில் வராது, யோவான் 7வது அதிகாரத்திலே கடைசி சில வசனங்கள் வாசித்து பாருங்கள். நிக்கோதேமு என்ற ஒரு மனிதனுடனே இந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும்
வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், தர்க்கம் பண்ணுகிறார்கள். நீயும் கலிலேயனா, நீ இயேசுவை நம்புகிறாயா? யோசித்து பார், ஆராய்ந்து பார், கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் வரமாட்டான் என்று நிக்கோதேமுவுடனே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஏன்? அந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் நினைத்து கொண்டிருந்தார்கள் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வந்தவர் என்று. வேதவாக்கியங்கள் பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுகிறது? அவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று. ஆக இவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் யூதேயாவிலிருந்து தான் ஒருவர் வர வேண்டும், மேசியா வர வேண்டும், யூதேயாவிலிருந்து, பெத்லகேமிலிருந்து என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவின் அடையாளம் மாற்றம் பெறுகிறது. இயேசு கிறிஸ்து உண்மையில் பிறந்தது பெத்லகேமில், யூதேயாவில் தான், யூதேயா மாவட்டத்தில் தான். ஆனால் அவரை ஏரோது கொல்ல நினைத்தபடினாலே சிறு வயதிலேயே எகிப்துக்கு தப்பியோடி எகிப்திலிருந்து மறுபடி திரும்பி நாட்டுக்கு வரும் பொழுது தான் அவர்கள் மேலே இருக்கிற வேறொரு மாவட்டத்தில் போய் தங்குகிறார்கள், கலிலேயா என்ற மாவட்டத்திலே. அங்கே தான் அவர் வளருகிறார். அதுக்கு பிறகு தான் அவர் பகிரங்க ஊழியத்துக்காக வருகிறார். அப்பொழுது அந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்டிருந்தார்கள், அவர் கலிலேயர் என்று சொல்லி. ஆனால் அவருடைய உண்மையான பிறப்பிடம் பெத்லகேம் என்பதை மக்கள் அறியாமல் இருந்தார்கள். பிலிப்பு என்பவன் நாத்தான் வேலுக்கு போய் முதலாவது அதிகாரத்தில், யோவான் முதலாவது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது நாத்தான் வேலும் அதை தான் சொல்லுகிறான். நாசரேத்தூரிலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமோ என்று தான் அவன் கேட்கிறான். அவனும் நினைத்து கொண்டிருந்தது என்ன, இயேசு நாசரேத்திலிருந்து வந்தது. ஆனால் அவர் பிறப்பிடம் பெத்லகேம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை தேடி பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு இருக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிந்த அறிவை மட்டும் வைத்துக்கொண்டு தடுமாற வேண்டாம். ஆராய்ந்து பாருங்கள். எனக்கு தெரியாது, இது உண்மையான நிலைமை என்ன, தேடி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாது. வேத வாக்கியங்களில் எத்தனையோ ரகசியங்கள், எத்தனையோ விடயங்களை தேவன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். அவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே வசனத்திலே அடுத்தது, அதே வசனத்திலே தேவனுடைய வல்லமையை அறியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய வல்லமை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தேவனும் எங்களைப் போலத்தான் என்று சொல்லி. எங்களால் எது முடியுமோ, எங்களுடைய அளவு மட்டம் எதுவோ அது மட்டும்தான் தேவனுக்கு முடியும் என்று சொல்லி அல்ல. தேவன் எப்படி சர்வ ஞானியோ அதே போல சர்வ வல்லவராகவும் இருக்கிறார். தேவனால் செய்ய முடியாதது என்று ஒன்று இல்லை. ஆக தேவனுடைய வல்லமையை நாம் குறைத்து மதிப்பிடக் கூடாது. அடுத்து 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஜென்ம சுபாவன மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவனமான மனிதன், அதாவது சாதாரண ஒரு மனிதன், மறுபிறப்பு அடையாத, தேவனை பற்றிய அறிவு இல்லாத, மறுபிறப்பு அடையாது, தனக்குள்ளே ஆவி இறந்து போய் கிடக்கிற ஜென்ம சுபாவமான சாதாரண ஒரு மனிதன் ஆவிக்குரியவைகளை, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அதுதான் ஆரம்ப யூதா புத்தகத்தை வாசித்தோம். தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றும். ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்ள அவர்களுக்கு முடியாது. தேவன் செயற்படுவது ஒரு ஆவிக்குரிய ரீதியாக. அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வதற்கு ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய மனம் தேவை, ஆவிக்குரிய அறிவு தேவை. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 2 கொரிந்தியர் 2:11. 2 கொரிந்தியர் 2:11 நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒன்று. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அவனுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய தந்திரங்கள். பிசாசு எப்படி தந்திரமாக வருவான், எப்படியெல்லாம் எங்களை ஏமாற்ற வருவான், என்ன எல்லாம் பொய் சொல்லுவான், என்னவெல்லாம் சந்தேகங்களை உருவாக்குவான். பரிசுத்த வேதாமத்தில் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் கற்றுக்கொள்ளலாம். அவன் எப்படி செயல்படுவான், எந்த நேரத்தில் எப்படி வருவான் எங்களுக்கு தெரியும். அவை தெரியாதவைகள் அல்ல. அவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவின் அடங்குபவை. ஏனோ தானோ என்று நாம் வாழக்கூடாது. அடுத்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனம். நாம் அறிந்து கொள்ள வேண்டியவற்றில் இன்னும் ஒன்று. 1 கொரிந்தியர் 12:1. அன்றியும் சகோதரரை, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு வரத்தை கொடுக்கிறார்.
அந்த ஊழியத்தில் பயன்படுத்துவதற்காக அந்த வரங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். தேவன் உங்களை எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், உங்களாலே மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம், எதற்காக ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் எங்களை பரலோகத்துக்கு எடுக்கவில்லை, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஏன்? மற்றவர்களுக்கு பயன்படுவதற்காக. அதுக்காக நமக்கு ஒரு வரத்தை, ஒரு திறமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 2 கொரிந்தியர் 2:11 மன்னிக்கவும் 1 தெசலோனிக்கேயர் 4:13 1 தெசலோனிக்கேயர் 4:13 நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வைத்து இறந்து போகிறவர்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை சொல்லுகிற பேர் நித்திரை அடைந்தவர்கள், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள். ஏன்? அவர்கள் மறுபடியும் ஒரு நாள் உயிர்த்தெழுவார்கள். ஆகவே கிறிஸ்துவை நம்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஒருவர் இறந்து போகும் பொழுது அவர் நித்திரை கொள்ளுகிறார் என்று தான் சொல்லுவார். ஏன்? மரணத்துக்கு பின் ஒரு நாள் அவர் உயிர்த்தெழ போகிறார். கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அவன் என்றென்றும் கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறான். ஆகிய நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆகவே மரணம் என்றால் என்ன, மரணத்துக்கு பின் என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படியாக நாம் அறிய வேண்டிய அறிவு, சில அறிவுகள் இருக்க அறிய முடியாது, எவ்வளவு முயற்சி செய்தாலும் மனிதனால் அறிய முடியாது, தேவன் அவற்றை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்களை தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் முதலாவது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய நீதியை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய தயவை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வழிகளை, வேத வாக்கியங்களை, தேவனுடைய வல்லமையை, ஆவிக்குரியவைகளை, ஆவிக்குரிய வரங்களை, பிசாசின் தந்திரங்களையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இவையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியவை. வேதத்தில் இன்னும் தேடி வாசியுங்கள், எத்தனை விடயங்களை தேவன் நமக்காக பொக்கிஷமாய் கொடுத்திருக்கிறார். நாம் அறிந்து கொள்ள வேண்டியவைகளாக தேவன் இவற்றை விரும்புகிறார். ஆனால் இவை எல்லாவற்றையும் பிசாசானவன் நமக்கு மறைத்து நம்முடைய இருதயங்களை குருடாக்கி நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த அறியாமை எனும் இருளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் முன்னிலை வருகிறோமோ, இயேசு கிறிஸ்து எப்பொழுது எங்களுக்குள் வருகிறாரோ அப்பொழுது இந்த அறியாமை எனும் இருள் நீங்கி நமக்குள்ளே அந்த இயேசு கிறிஸ்து எனும் ஒளி பிரகாசிக்கும். நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த அறியாமை எனும் இருளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீக்கி நமக்குள்ளே இந்த அறிவை தருகிறவர் அவர். அவரை நாம் ஏற்றுக்கொள்வது தான் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம். இது அறிவாக மட்டும் இல்லாமல் இது நம்முடைய அனுபவமாக மாறும் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஆகிய கடைசியாக நாம் பாடிய பாடல் போல ஏழை மனு உருவை எடுத்து இயேசுராஜன் நம் அண்டையில் நிற்கிறார், ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. அவர் மரித்தது உங்களுக்காக, அவர் உயிர் தெழுந்தது உங்களுக்காக, இன்று உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு நாள் வரப்போகிறார். அவருடைய தயவு உங்களுக்காக காத்திருக்கிறது. எப்பொழுது என்னிடத்தில் நீ வருவாய் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். காலத்தை தாழ்த்த வேண்டாம். நம்முடைய மரணம் என்று எங்களுக்கு தெரியாது, அது எந்நேரமும் வரலாம். நாங்கள் முழங்காற்படியிட்டு எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று என்னுடைய அகந்தையை அகற்றி, ஆண்டவரே எனக்கு தெரியாதவற்றை நான் கற்றுக்கொள்ள எனக்கு மனத்தாழ்மையை தாருங்கள். ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ள, ஆண்டவரே நான் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எனக்காக எழுதி கொடுத்திருக்கிறவைகளை அறிந்து கொள்ள, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த ஒளியை என் இருதயத்தில் பிரகாசிக்கும்படியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவாகிய அந்த ஒளி எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பிரகாசிக்க இந்த நாளில் தேவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை உம்மை அறியாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிற யாராவது இங்கு இருந்தால், இயேசுவே உம்முடைய தயவை நினைத்து ஆண்டவரே உம்மிடத்திலே தன்னை அர்ப்பணிக்க, உம்மை ஏற்றுக்கொள்ள, நீர் கொடுக்கிற இந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள தேவரே கிருபை கொடுத்தல்லும். ஆம் தேவனே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த நித்திய நிரந்தர மகிமையான திட்டங்களுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். மென்மேலும் நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலை வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களுக்கு மரித்து இன்று ஜீவித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். நன்றி. மறுபடியுமாக
மே மாதம் 5ஆம் திகதி இதே போன்ற ஒரு தமிழ் சுவிசேஷ கூட்டம் நடைபெறும். அதற்கும் கலந்து கொள்ளும்படியாக தயவுடன் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தேநீர் ஆயத்தமாக இருக்கிறது. தயவுசெய்து அது பருகி ஒருவரோடு ஒரு ஐக்கியம் கொண்டு செல்லுமாறு தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.